நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்டேஷன் ஏஜென்ட்ங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2003 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். அதில் டாஃப்ங்கிற ஒரு கேரக்டர் இருப்பார். அவர் தான் இவர். இந்த ஒயிட் கலர் சட்டை போட்டிருக்காரு. இவர் உண்மையான பேர் வந்து பீட்டர் டிங்க்லேஜ். இவர் ஷார்ட்டாக இருக்கிறனால வந்து தான் படத்துக்கு வந்து நடிக்க வந்தார். வேறு எந்த வாய்ப்புகளும் கிடைக்காம அப்புறம் வாழ்வாதாரத்தில் வந்து பயங்கரமாக அடிப்பட்டதுக்கப்புறமும் அப்புறம் அவர் படத்துக்கு வந்ததுக்கப்புறமா சின்ன சின்ன ரோலில் வந்து நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் இந்த படத்தோட ரோல் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான ரோல் தான் சொல்லணும். ஏன்னா வாழ்க்கையில் வந்து அசிங்கமாக இருக்கவங்க, அழகே இல்லாமல் இருக்கவங்க, எல்லோரும் எவ்வளோ பெரிய கொடுமையான வைப்பாங்களோ அது எல்லா ஃபீலிங்ஸுமே வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த மொத்த எமோஷனையும் வந்து இவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில். இவர் வந்து இந்த படத்தில் வந்து துறவியாக நடிச்சிருக்காரு. இதனாலும் பார்த்திங்கன்னா அவர் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து இருப்பான். அவன் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் வந்து இவரை பிடிக்கும். அவர் ஷார்ட்டாக இருக்கனால வந்து எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க. இவர் யாராவது தூக்கி போட்டு அடித்தா கூட யாருமே ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. அதனால் வந்து அவர் ஃப்ரெண்டு செத்ததுக்கப்புறமா வந்து இவர் துறவியாக மாறிடுவார். துறவியானால் வந்து சாமியாராக மாறுற மாதிரியும் வச்சுக்கலாம். சாமியாராக மாறிட்ட வந்து யார் கெட்டது யார் வம்பு தும்புக்கும் போகாமல் அவர் வேலையை பார்த்துட்ருப்பார். ஆனால் அவங்க கூட இருக்க நெய்பர்ஸ் கூட வந்து பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு வந்து ஹார்ட் உடையிற அளவுக்கு வந்து போயிடும். ஏன்னா அவர் நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கொடூரமாக அவர் கூட நடந்துப்பாங்க. கடையில் வேலை செய்கிற ஆளுங்கலேருந்து அப்புறம் அவங்க கூட பக்கத்து வீட்டில் இருக்க நெய்பர்ஸ் மட்டும் எல்லாருமே வந்து அசிங்கமாக பேசுவாங்க, நக்கல் அடிப்பாங்க, கிண்டல் அடிப்பாங்க. ஒரு பொண்ணு கூடயும் கிட்டத்தில் வராது. இவர் ஃபீலிங்ஸை போய் கேட்க போனால் வந்து நீ என்னடா எனக்கு என்ன அவன் அம்மாவா இல்லாட்டி என் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி வந்து தட்டி விட்ருவாங்க அவனை. அதாவது பெரிய ஆளுங்கன்னா அப்படி இருக்காங்கன்னா ஒரு சின்ன பொண்ணுங்க கூட வந்து மதிக்காது. சின்ன பொண்ணு வர பார்த்தா கூட திருடனோ கொலகாரனோ சைக்கோ கில்லர் நினச்சிட்டு வந்து தெரிச்சு ஓடிடுவாங்க. என்னோடய ஃபேஸை பார்த்தாவே வந்து பயமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதனால் எல்லாமே தெரிச்சு ஓடிடுங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு உதறி தள்ளி விட்டு போயிடுவான்னு சொன்னால அதான் அந்த நெய்பர் வீட்டு பொண்ணு ஒலிவியாங்கிற பொண்ணு. இந்த ஒலிவியாங்கிற பொண்ணு வந்து இவரோட ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சுக்காது, தட்டி விட்டு போயிட்டே இருக்கும். நீ ஏன்டா வந்து கேட்குற பாட்டு நான் அவங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டானா அப்படின்னு வந்து சொல்லணும். நீ பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, நீ வந்து என் அப்பாவும் கிடையாது உனக்கு சொல்கிறக்க, அதே மாதிரி நானும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக இவரை கடைஞ்சி திட்டிடும். ஒரு பெஸ்ட்டு ஃபீலிங் அலோனு அப்புறம் 3 நைட் படம்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கணும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்க்கலாம்.